தற்போதைய முக்கிய செய்தி. விசாரணை கைதிகளுக்கு சிறைத்துறை அதிகாரிகளை அவசரகால விடுப்பு வழங்கும் வகையில் விதிகளை வகுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன? விசாரணை கைதிகளுக்கு சிறைத்துறை அதிகாரிகளை அவசரகால விடுப்பு வழங்கக்கூடிய வகையில வழிகாட்டு விதிகளை வகுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விசாரணை கைதியாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தருமபுரியைச் சேர்ந்த சதீஷ் என்பவருடைய தந்தை அருள்தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதில் தனது மனைவி மரணமடைந்து விட்டதாகவும் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக தனது மகனுக்கு அவசரகால விடுப்பு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் கொண்ட அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நதியா மனுதாரனுடைய ஒரே மகன் என்ற அடிப்படையில் இறுதிச் சடங்கை சதீஷ் தான் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதனால் அவசரகால விடுப்பு வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டிருந்தார். சிறைத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முனியப்பராஜ் மற்ற கைதிகளைப் போல விசாரணை கைதிகளுக்கு அவசரகால விடுப்பை சிறைத்துறை அதிகாரிகள் வழங்குவதற்கு சட்டத்தில் இடமில்லை எனவும் அவர்கள் விசாரணை நீதிமன்றங்களை அணுகி ஜாமீன் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் நீதிமன்ற விடுமுறை நாட்களில் விசாரணை கைதியினுடைய தாய் அல்லது தந்தை உயிரிழந்தால் அவர்களால் இறுதிச் சடங்கில் எப்படி பங்கேற்க இயலும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். இதனையடுத்து இந்த விசாரணை கைதியினுடைய தாய் அல்லது தந்தை உயிரிழக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு உடனடி விடுப்பு வழங்கக்கூடிய வகையில் உரிய நிபந்தனைகளுடன் அவர்களை சிறைத்துறை அதிகாரிகளே அவசரகால விடுப்பில் அனுப்பும் வகையில் வழிகாட்டு விதிகளை வகுக்க தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.